Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to BPFS Freelance Services. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா guys, சீப்பான ரேட்ல டொமைன் வாங்கி நம்மளுடைய Google சைட்ஸ்ல எப்படி அதை நம்ம எனேபிள் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாம் கடைசி வரையிலும் பாருங்க guys. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளார ஜம்ப் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு hostinger.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமைனில் நம்ம ரொம்ப சீப்பான ரேட்டில் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 லெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டொமைன்ஸ் இருக்கும் 100 ருபீஸ்க்குள்ளேயே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா .in டொமைன் லிங்க். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சைன்அப் பண்ணணும். ஸோ இந்த hostinger.comக்கு போனீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் சைட்டாக ஆகிரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக சைன்அப் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டிங்கரில் வந்து நான் இப்போது சைன்அப் பண்ணி லாகின் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள் டொமைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த டொமைன்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பை பண்ணியிருக்க டொமைன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் லிஸ்ட்டில் வந்து இங்கே ஃபஸ்ட் நான் ஒரு 4 டொமைன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி பை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக வாங்கணுன்னா ரிஜிஸ்டர்ட் டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர்ட் டொமைன் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என்னுடைய வந்துட்டு கூகுள் சைட்ஸ். ஸோ இது வந்து கூகுள் சைட் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டை எப்படி மேக் பண்ணுறது, ஃப்ரீயாகவே எப்படி நம்ம கூகுள் சைட்ஸில் வெப்சைட் மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்காதவங்க நான் வந்துட்டு மேலே கார்டில் லிங்க் கொடுத்துருங்க கைஸ். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% SEO ஃப்ரெண்ட்லி. உங்களோட வெப்சைட் நேம் வந்து கூகுள் சர்ச்சில் போட்டு சர்ச் பண்ணவே போதும். உங்களுடைய இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ரிசல்ட்ஸ்குள்ளாரே வந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சைட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் செக்கர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டொமைன் நேம் சர்ச்சுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எந்த பிஸ்னஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டாஸ்க் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி என்னுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டபிளான நேம் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு கொடுக்குறேன். விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு கொடுத்து இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து hostinger.inல வந்து நம்மளுக்கு செக் பண்ணுது அந்த டொமைன் அவைலபிலிட்டி இருக்கான்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்.in வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேக்கன் ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாகவே வந்து இதை பை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் இப்போ பாருங்கள் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் TN நான் போட்டு இப்போ சர்ச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டொமைன் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் TN.in இந்த .in வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 435 ருபீஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 819 ருபீஸ் வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் 435 ருபீஸ் வருது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கைஸ் பெர் இயர்க்கான அமௌண்ட். ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 435 ருபீஸ் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் TN.online ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். .xyz டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். .live வெப்சைட் பார்த்தீங்கன்னா 272 ருபீஸ். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற இந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பெர் இயர்க்கான அமௌண்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சூட் ஆகுமோ நம்ம வந்து அதை கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் TN.com இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஆட் டு கார்ட் கொடுத்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னே இந்த டொமைன் வந்து பார்த்திங்கன்னா 602 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து கிளைம் ஆகிரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியூ கார்ட் அண்ட் செக் அவுண்ட் கொடுத்து நம்ம பேமெண்ட் வந்து UPIலையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்ட்லையோ நம்ம பேமெண்ட் கொடுத்தோம்னா கைஸ் நம்மளுக்கு வந்து இந்த டொமைன் வந்துட்டு நம்மளுடைய ஹாஸ்டிங்கர் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே profreelancer.xyzன்னு ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமைனை தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய கூகுள் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டொமைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டொமைன் profreelancer.xyz. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம www. போடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமைனுக்கான ஒரு கரெக்டான ஒரு சர்ச்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நான் இப்போ இதை profreelancer.xyzன்னு போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லோட் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் டொமைன் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அதை எந்த சர்வர் கூட நான் வந்துட்டும் பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் நாட் ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு பேஜில் வந்து ஷோ ஆகும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இந்த www. அப்புறம் நம்மளுடைய டொமைன் நேம் நான் அப்போது காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் சைட்ஸில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நான் கஸ்டம் URLs கொடுத்துக்கிறேன். கஸ்டம் URL கொடுத்தோன்னே கைஸ் இங்கே பாருங்கள் டொமைன் நேம் கேட்குறாங்க. முன்னாடி வந்து www ப்ரிஃபிக்ஸோடு கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்துட்டு
ப்ரிஃபிக்ஸோடு நான் வந்து போட்டு நான் வந்துட்டு இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் திஸ் URL இஸ் நாட் வெரிஃபைடு ப்ளீஸ் வெரிஃபை யுவர் ஓனர்ஷிப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக கைஸ் நம்ம வந்துட்டு இந்த URLோட ஓனர்ஷிப் வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு இந்த லிங்க்கை நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள் வெரிஃபிகேஷன் மெத்தட்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் நேம் ப்ரொவைடரை செலக்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DNS ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 ரெக்கார்டு ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம போக போக இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் ப்ரொவைடர் நேம் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா hosting.in இருக்காது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சைட். ஆனால் இன்டர்நேஷ்னலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்துட்டு இன்னும் ஹாஸ்டிங்கர் வந்து அப்லோட் பண்ணலை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக தான் வந்து லான்ச் ஆனிச்சு. ரொம்பவே ஆஃபரில் போயிட்டுருக்கிறதுனால கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா hosting.in வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது. ஆக்சுவலாக அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எண்டுக்கு வந்தோட்டி அதர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அதர் ஆப்ஷன் நான் அப்போ கொடுத்துக்கிறேன். அதர் கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா கைஸ் ஆட் தி TXT ரெக்கார்ட் பிலோ டு தி DNS கான்ஃபிகரேஷன் ஃபார் profreelancer.xyz. ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின டொமைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை பார்த்தீங்கன்னா நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய டொமைன் கிளிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி DNS ஜோன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோட்டி பார்த்தீங்கன்னா TXTன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கும் கைஸ். ஸோ இந்த TXT ரெக்கார்டில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கொடுத்துக்கிறேன். ஹாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் இங்கே இருக்கிற மாதிரியே நான் வந்துட்டு அட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த TXT வேல்யூவில் இந்த வெப்சைட்லேருந்து நம்ம வந்துட்டு காப்பி பண்ணோம் இல்லைங்களா இந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கைஸ் நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா இங்கே டாப் ரைட் கார்னரில் DNS ரெக்கார்ட் கிரியேட்டட்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபைங் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த வெரிஃபை ஆப்ஷன் இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா profreelancer.xyz இஸ் நவ் வெரிஃபைடுன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் கன்சோல்லையும் போய் நம்ம அது வெரிஃபை இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நான் சர்ச் கன்சோல் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய கூகுள் சர்ச் கன்சோல். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீவேர்ட் டேப்லாம் பார்த்துக்கலாம். இது சர்ச் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வராங்க, எங்கேருந்து வராங்கன்னு சொல்லி எல்லா இன்டெப்த்தான ரிசர்ச்சும் இதில் பண்ணிக்கலாம், அனாலிட்டிக்ஸ் மாதிரி. ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா BPFS சர்வீசஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஆட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் ப்ராப்பர்ட்டி போய் நம்மளுடைய டொமைன் நேம் வந்து இப்போ நம்ம கொடுத்துக்க வேண்டி வரும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள www போட தேவையில்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் example.com மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டையும் நம்ம இதில் போட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இதில் எனேபிள் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கோட். ஸோ இந்த கோடை வந்து நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி TXT ரெக்கார்ட் ஜோனில் ஆட் நியூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹாஸ்ட் அட்டு போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் வேல்யூவில் நம்ம காப்பி பண்ண கோடு இதில் போட்டுக்கலாம். போட்டு வந்து இப்போ நான் சேவ் கொடுக்குறேன் கைஸ். சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா DNS ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகிருச்சு. ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் சைட்ஸில் வெப்மாஸ்டரில் வெரிஃபை பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கூகுள் சர்ச் கன்சோலில் வெரிஃபை பண்ணணும். ஸோ இது 2 தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கேயும் நான் வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் டொமைன் நேம் ப்ரொவைடர் வந்து ஓனர்ஷிப் வெரிஃபை ஆகிருச்சு. அவ்வளோதான் கைஸ், இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் சைட்ஸை வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கூகுள் சைட்ஸில் வந்து இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்கிறேன். அதே மாதிரி கஸ்டம் URLs, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேம் கொடுத்தோடனே நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு எந்த எரரும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக அசைன் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டம் URL அசைன்டுன்னு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 DNS ரெக்கார்டை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய கஸ்டம் URL எனேபிள் பண்ண வேண்டியது வந்துருச்சு. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் URL. இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு மினிமம் 3 to 4 hours ஆச்சு எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் சர்வர் வந்து நம்மளுடைய வெப்சைட் வந்து அப்லோட் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆகும். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணாலும் தி சைட் கேன் பி ரீச் இருக்குங்கிறது பதிலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ரெஸ்பாண்டிங் அன்அவைலபிள்னு சொல்லி வரும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு 3 to 4 hours அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட்டை வந்து எனேபிள் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா
ஓப்பன் ஆகும். நம்ம கிரியேட் பண்ணுற கூகுள் சைட்ஸ்லேருந்து நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகே கைஸ், இந்த வெப்சைட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு 3 to 4 hours ஆகிரும். ஸோ மறக்காமல் கீழே இருக்க வெப்சைட் லிங்கை ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து எப்படி அலைன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், hosting.inோட லிங்க் நான் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 100 ரூபாயிலிருந்தே நீங்கள் வந்து டொமைன்லாம் வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டொமைன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.